ஒரு நாட்டில் வீடியோ கால்கள் கூட உயிருக்கு ஆபத்தா? குவைட்டாவில் ஒரு பைபிள் கருத்தரங்கில் போதித்துக் கொண்டிருந்த பாஸ்டர் இர்ஃபானுக்கு வந்த செய்தி ஆப்கானிஸ்தானின் பாமியான் நகருக்கு அருகில் உள்ள ஒரு ரகசிய வீட்டு சபையை பற்றியது. சுமார் 24 கிறிஸ்தவர்கள், அனைவரும் ஹசாரா இனத்தை சேர்ந்தவர்கள், தீவிரவாதிகளால் கொடூரமாக கொல்லப்பட்டனர். ஒரு 20 வயது இளைஞன் கிறிஸ்துவை மறுத்ததால் அவன் கழுத்து அறுக்கப்பட்டது. மற்றவர்கள் துப்பாக்கி சூட்டிற்கு பலியானார்கள். இறுதியில் அந்த வீடே தீக்கிரையாக்கப்பட்டது. பாஸ்டர் இர்ஃபான் 2009 முதல் ஆப்கானிஸ்தானில் நற்செய்தி அறிவித்து வருகிறார். இன்று நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் மரண பயத்திலேயே வாழ்கின்றனர். 18 மற்றும் 21 வயதுடைய 2 சகோதரிகள் கடத்தப்பட்டனர். அவர்களின் கண்முன்னே 4 வயது தம்பி உட்பட முழு குடும்பமும் கொல்லப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தானில் வைத்து இர்ஃபான் இவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஆனால் பாகிஸ்தான் அரசு அகதிகளை திருப்பி அனுப்பியதால் மீண்டும் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்து மரண பிடியில் சிக்கிக் கொண்டனர். ஏன் இத்தனை கொடுமை? ஆப்கானிஸ்தானில் ஹசாரா இன மக்கள் சிறுபான்மையினர். அவர்கள் பொதுவாக ஷியா முஸ்லிம்கள் என்பதால் வேறு இனம் சார்ந்த தீவிரவாதிகளால் வெறுக்கப்படுகிறார்கள். இதில் அவர்கள் கிறிஸ்துவை தழுவும் போது ஆபத்து இரட்டிப்பாகிறது. தலிபான்களின் ஷரியா சட்டப்படி ஒரு பெண் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் வாழ்நாள் சிறை மற்றும் 3 நாட்களுக்கு ஒரு முறை 10 கசையடிகள் வழங்கப்பட வேண்டும். தற்போது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை போர் தீவிரமடைந்துள்ளதால் இர்ஃபானால் நேரில் செல்ல முடியவில்லை. ரகசியமான VPNகள் மூலம் வாய்ஸ் மெசேஜஸ் வழியாக போதனைகளை அனுப்பி வருகிறார். வீடியோ கால்கள் ஆபத்தானவை என்பதால் இந்த எளிய குரல் பதிவுகளே ஆப்கானிஸ்தான் விசுவாசிகளுக்கு ஒரே ஆறுதல். அவர்கள் நற்செய்தியை எதிர்கொள்ளும் போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு வெளிப்பாட்டை எதிர்கொள்கிறார்கள். அது தகுதி சார்ந்த ஒரு அமைப்போ அல்லது மத சடங்கு சார்ந்த செயல்பாடோ அல்ல. மாறாக கிறிஸ்துவின் நிறைவுற்ற பணியின் வாயிலாக சாதிக்கப்பட்ட மீட்பின் பிரகடனமே ஆகும் என்று இர்ஃபான் கூறினார். வெளியெங்கும் மரண பயம் சூழ்ந்திருந்தாலும் ரகசிய சபை விசுவாசிகள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்மிர்னா சபையை போல உபத்திரவத்திலும் உண்மையாயிருக்கிறார்கள். ஹேரத் நகரில் கொல்லப்பட்ட 10 பேர் உட்பட இன்றும் பலர் தலைமறைவாக உள்ளனர். வேதத்தில் வெளிப்படுத்துதல் 2:10 நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்ற இந்த வசனமே அவர்களின் ஒரே நம்பிக்கை. தங்கள் உயிரை பணயம் வைத்து கிறிஸ்துவை பற்றி கொண்டுள்ள நமது சகோதர சகோதரிகளுக்காகவும், அனாதைகளாக்கப்பட்ட அந்த சிறு பிள்ளைகளுக்காகவும், கடத்தப்பட்ட பெண்களுக்காகவும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் தருவாராக. கர்த்தராகிய இயேசுவே, ஆப்கானிஸ்தானில் மரண பயத்தில் வாழும் உமது பிள்ளைகளை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். கடத்தப்பட்ட அந்த சகோதரிகளையும் அனாதைகளாக்கப்பட்ட பிள்ளைகளையும் உமது செட்டைகளின் நிழலில் மறைத்து கொள்ளும். இறுதி வரை அவர்கள் உம்மை பற்றி கொள்ள பலத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிடும். ஆமீன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமீன்.